காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் தோசைங்க. அதுக்கு தான் வந்து அம்மா சட்னி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. என்ன சட்னிமா? தக்காளி சட்னி. தக்காளி சட்னி. இது அது தேங்காய் சட்னி. இது வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி கொஞ்சம் ரெடி பண்ணியிருக்காங்க. அடுத்து தக்காளி ரெடி ஆகிட்டு இருக்கு. ரெண்டுமே தாளிக்கணும், தாளிக்காமல் இருக்கு. அரைச்சி முடிச்சிட்டியா? அரைச்சி முடிச்சுட்டாங்க அம்மா, வலிச்சிட்டு இருக்காங்க. டாக்டர் இருக்காங்களா? என்னன்னு தெரியும். மாட்டுக்கு ஊசி எது போட்டுருக்குமா? தெரியல, அங்கே டாக்டர் இருந்துச்சு. அம்மா வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி சட்னி அரைச்சி முடிச்சிட்டாங்க. இதுவும் தாளிக்கணும் தானம்மா? அப்படியே இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா அடுப்பில் வந்து வெண்டைக்காய் கூட்டு ரெடி ஆகிட்டு இருக்கு. தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி இருக்குது. அது தாளிச்சா வேலை முடிஞ்சது. அடுத்து தோசை ஊற்றி சாப்பிட வேண்டியதான். இவ்வளோ ஏன்னா காலையிலே நம்ம வீட்டில் கழுவ வேண்டிய ஆனால் இதெல்லாம் தாளிக்க போறாங்க அம்மா. விளக்கெண்ணெய் தானே? நம்ம வீட்டில் ஏற்கனவே எண்ணெய் ஆட்டிட்டு வந்தோம், விளக்கெண்ணெய். அந்த எண்ணெயில் கொஞ்சமாக தான் எடுத்து தாளிக்க யூஸ் பண்ணிக்கிறோம்.
கலக்குள்ள கடுகு போடுச்சு. ரெண்டு சட்னியுமே ரெடி பண்ணியாச்சு. அடுத்து வந்து தோசை கல்லை வச்சு அம்மா மாவு ஊற்ற போகிறாங்க. ரெடி பண்ணிடுச்சு, மாவு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, ஊற்ற போகிறாங்க. சாப்பாடு இன்னைக்கு காலையில் தோசை. கல்லை வச்சாச்சு. தோசை வச்சு அப்பா வராரு. யாரும் பார்க்காதீங்க, தெருவில் போய் வண்டி பிடிச்சி ஆட்டி வைக்கிறான். வண்டி கீழே கீழே தள்ளிட்டான். வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். தோசைன்னு வீடியோ எடுத்துக்கிட்டு சாப்பிட்றது இப்போ சாப்பிடலாமா? ஊற்றியாச்சு. காய்க்கு பிடிச்சிட்டு வா. என்ன இதை வச்சு நான் சொல்ல வேண்டும். பாப்பா யாருங்க வண்டி பிடிச்சேன்னா அதோட வந்துட்டுமா? சரி சரிண்ணா. அப்பா சாப்பாட்டுக்கு ரெடி ஆகிறார். காலையில் ஒரு வேலை கூட செய்யாமல் சாப்பாட்டுக்கு செய்யலாம். நான் செய்யலையா? ஒரு வேலையை பண்ணி தான் செஞ்சுட்டு இருக்கேன். நான்லாம் அந்த மாதிரிலாம் ஒரு வேலையும் செய்யாமல் எல்லாம் சாப்பிட மாட்டேன். எனக்குலாம் அந்த மாதிரி மனசு வராதா ஒன்றாதான். அம்மா அப்பா காலையில் எப்படி சாப்பிட்றாருன்னு அப்படியே வீடியோவில் காட்டிடும். எப்படி சாப்பிடுவார்? கிண்டியை தான் சாப்பிடுவார். இன்னைக்கு பழைய சொல்லலாம் இல்லை, தோசை தான் தின்னாங்கன்னா. நான் எனக்கு ஒன்றும் தோசை கேட்கலையா? பழைய இருந்தாலும் சாப்பிடுவேன், தோசையாக இருந்தாலும் எதாக இருந்தாலும். ஒன்னாட்டா நாட்டுக்கு ருசியா இன்னைக்கு தோசையா இட்லியா என்ன வேணும்னு பார்க்கணும். நானா அப்பா எல்லாம் தண்ணி கொண்டு வைங்க, காத்துல போகுது அங்க. அம்மா அப்பாவுக்கு தோசை எடுமா. இந்த மைக் வச்சுக்கப்பா, ஒரு நிமிஷம் இரு. மைக் எடுத்துட்டாரா? மைக்கு போட்டுக்க. மைக்கை போடு, அப்பதான் நீ பேசுறது கேட்கும். அதான் வேகனா பேசணும். இப்போ வேகனா பேசாம என்ன கம்மியாக பேசுறேன்னா எந்த பக்கம் இதெல்லாம் உருவிட்டு போகுது. மைக்கு மாட்டுப்பா. அவ்வளோதான்.
ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 2 தோசை ரெடி ஆயிடுச்சு. இது 3வது தோசை. வந்து பார்த்தோன்னா உனக்கு வந்து வேறு தோசை இருக்கு, அழகான தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி இருக்கு, தக்காளி சட்னி இருக்கு. எது வேணாலும் போட்டு சாப்பிடு. சாப்பிட்றன்னு என்ன போட்டு சாப்பிட்ணுன்னு தெரியும், போ எடுத்த. அது 2 யாருக்கு? எனக்கா? அது அங்கே நேவட்டி தெளிவு அடைஞ்சிருக்கு, அதுக்கு உனக்கு இல்லை. சட்டிலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் இதாக தளர்த்தியாக ஊற்றக்கூடாதா? சாப்பிடு, உனக்கு சாப்பிடு வந்தா சத்தம். அடுத்து எனக்கு இருக்கிறியாமா? இப்போ சாப்பிடுது. மாவு நேத்தம்மா மாவுலாம் இருக்கு. ஏன் மாவு இருக்கா? சாப்பிடு. சரி, அந்த 2 எடு. சூடாக இருக்கு, வேணுமா? போதும், இப்போ சூடாக தின்னுட்டேன்னா மூட்டை தூக்க முடியா? ஆறுனா திங்க மாட்டியா? எனக்கு இல்லை, உனக்கு வேணுமா கேட்குறேன். போய் இது ஆடி பூச்சி இதை தூக்கி 6 மட்டும் நான் திங்கணுமா? சின்ன பையனா வெட்டி முடிக்கிறியா? 12 மணிக்கு மேலே போகணும்னு சொல்லலான்னு தானே. நமக்கு வந்து மாவு கொஞ்சம் சட்னியை கம்மியாக போட்டுக்கணும்னா யாழ் இருக்கு. நீ போடுறப்ப சொன்னியா? நீ மட்டும் வளைச்சி கொஞ்சம் போட்டுக்கு. என்னோட உனக்கு பங்கா சாப்பிட வேண்டியதான். வேலை அது மாதிரி செய்ய வந்து நான் செய்யணும் இல்லையே. அதான் காலையில் தோசை செஞ்சதே நல்லது. என்னப்பா உடம்புக்கு நல்லது. வேற ஒன்றும் சாப்பிடலாம் உடம்பு நல்லதில்லை. தேங்காய் சட்னிக்கும் இந்த தக்காளி சட்னியை தொட்டு திங்கிறப்ப அல்வா மேல இருக்கு. அப்படியே இதெல்லாம் நீ சொல்லும்போது என் காலில் உள்ளப்ப என்னமா இருக்குது தெரியுமா? திங்கத்தை பற்றி இவ்வளோக்கு பேசுறியா? ருசியாக இருக்குன்னு காலைல ஏந்திரிச்சு ஒரு குடம் தண்ணி கொண்டாடுன தான் தெரியும். போய் போகிறேன், இனிமேல் தான் சாப்பிட்டுப்பாங்க. அம்மா தோசை சுடுதுன்னு வீடியோ எடுத்தான். போய் ஒரு குடம் தண்ணி எடுத்து வரா குடிக்கன்னா அது போல் தொட்டு தின்னா நல்லா இருக்குதான். நீ திங்கிறிய? உனக்கு எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு. அப்படித்தான். நான் 2 கூட மாட்டு சாணியாவது அள்ளிவிட்டு வந்தேன். கை கால் அள்ளிட்டு நீ என்ன பண்ண? இருந்துச்சு செஞ்சிச்சு என்ன பண்ண? கல் விளக்குனியா? இதெல்லாம் அழகுதான். தோசை நீ வந்துட்ட காலைல எழுந்திரியும். இதே பழைய சோறாக இருந்தால் கட்டிலே படுத்து கிடப்பேன். இந்த தோசை யாருக்கு வேணும்? சூடான தோசை எடுத்துட்டு வா, எனக்கு எடுத்துட்டு வா. அவனுக்கு எடுத்து பண்ணி விடு. சூடாக சாப்பிட்டு கொல்லையில் உளுந்து மூட்டை கடைக்கு போய் தூக்கிட்டு வருவான் வண்டினா. சரி, ஆறுனதுன்னா சூடாக திங்கிறது அந்த சட்னிக்கு. நீ ஒன்று தின்னல, அதே மாதிரி தான் நான் 6 தானே தின்னுருக்கேன். இது பங்கு போறியா? பங்கு போட்டு எல்லா வேலையும் பங்கு போட்டு செய்வாங்க. நல்லா இருக்கா? நீ திங்கிறப்ப மட்டும் அப்படித்தான். ஆனால் கொஞ்சம் குறைச்சி விட்டு திங்கிறேன். எங்கே போகிற? கை கழுவியா? அவத்த குந்தி அவத்தே ஒரு வேலை வாங்கி சாப்பிடுவோம். கை கழுவு இல்லை. அப்போ சாப்பிட்டுல கழுவணும். நீ வேணா கழுவு முன்னாடி கையை. சரி வை. நீ வேகனா பண்ணியா? சரி, கை கழுவு தான் பொரியாட்டு. பாக்கி இருக்கிறத நம்ம சாப்பிடலாம். மாவு முடிஞ்சிச்சாம்மா? எல்லாத்தையும் சொல்வா. தோசையை எடுத்துட்டு வந்து சர்வே பண்ணுறாப்புல தம்பி நமக்கு. இறங்குறப்ப எடுத்துக்கலாம். போய் தண்ணி எடுத்தோம். தண்ணி வந்துட்டு வாப்பா. ட்ரெஸ் இல்லாமல் இருக்கான், அதனால தான் அவனை காட்ட மாட்டோம். கோயில் சத்தம் மட்டும்தான் இருக்கும். தம்பிக்கு சட்டையை மாட்டி விட்டாச்சு, அவசரம் மட்டும். 2 வருஷமா தான் கூட்டிக்கும். அப்புறம் எங்க எங்கடா போற? காலை டிஃபன் சாப்பிட்டு முடிச்சாச்சு. டிஃபன் சாப்பிட்டு முடிச்சுட்டேன். கைகள் வண்டி தான்.
நம்ம பப்பியை படுத்துருக்கு நிழலாம் இருக்குன்னு கூலிங்கான இடமா தான் படுக்கும் அது. அப்புறம் அது உனக்கு தானே தெரியும் அது எப்படி படுக்குன்னு. நான் சாப்பிட்டேன் வா, நீ சாப்பிட, நான் 2 ஊற்றி தரேன். அம்மா உன்னை சாப்பிட சொல்லட்டுமா அப்பா? ஊத்துறாராம். ஊற்றி நல்லா தொடச்சிட்டு இந்தாண்டா வா. காசு ஊற்றிருக்கியா? ம் இல்லை இல்லை, ஊற்றுனது இல்லை. எப்படி ஊற்றணும்னு சொல்கிறேன் பாரு. ஃபஸ்ட்டு ஒன்று நீ ஃபஸ்ட்டு வேணாம், செகண்டும் வேண்டாம், உன் வேலையை பாரு. ஃபஸ்ட்டு அப்பாவின் கை வண்ணம் பாரு. ஓப்பா கோலம் போடுறாரு. அவ்வளோதான் மாஸ்டர். கருப்பு கட்டை எடுத்து அடிக்கணும். ஒன்னியா இல்லை, அழகாக மாவை எடுத்து அப்படி பட்டும் படாதமாக போடணும். அவ்வளோதான் அவ்வளோ அவ்வளோ. ரவுண்டை போடு, ரவுண்டை போடு. எண்ணெய் எடுத்து அப்படியே ஊற்று. தோசை பரட்டியால் போட்டிருக்கேன் என்ன. இல்லைப்பா, தோசை மேலே ஊற்ற தெரியாதா? ஆமாம் ஆமாம், இப்போதான் வீரப்பா வந்த தோசை சுட தெரியல. இது புதுசாக பழக்கிறீங்களா? நெய் ஊற்றி சாப்பிடணும். நம்மளாம் எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டுட்டு இருக்கோம். உனக்கெல்லாம் எண்ணெயை ஊற்றக்கூடாது, தண்ணி பச்சை. நான் தான் பச்சை தண்ணியை ஊற்றி கரைச்சிட்டு கொடுப்பியா மாவா? மாவை நீலாம் மாவா கூட ஊற்றிட்டு போகலாம். நெய் ஊற்றணுமா? ஊற்றலாம் ஊற்றலாம். போதும், அதுக்கு நீ எவ்வளோ எண்ணெய் ஊற்றிட்டு இருக்க? உன் சம்பளத்துக்கு நெய்யும் ஊற்றி சாப்பிட்லாம். நெய்யில் பருப்பு கரைச்சி ஒன்றா கூட போட்டு சாப்பிட்லாம். அடுத்து மூடி போட்டு 3 நாள் தான் வேகனா வேகும். அது தெரியல உனக்கு. அந்த தோசை எடு. இதில் தோசை வச்சுருக்க அம்மாவுக்கு கொஞ்சம் இந்தம்மா ஒரு தோசை. அப்பா ஒரு தோசை விடுது. இன்னொன்று ஊற்றலாமான்னு. இதோட போதுமா? இப்போ இந்த ஒன்று போதுமா இருக்குன்னு தோசை இருக்கான். இது எப்படி வரும்னு தெரியல. 2 தோசைனா கற்றுக்குவாங்களோ. வெந்து போச்சுன்னு மூடி எடுத்து விட்டு பார்க்கணுமா, இல்லை குக்கர் மாதிரி விசில் வருமா? விசில் வரும். மீங்கும். அதானே போட்டு கவுத்துக்கிறத பார்த்தா மூடி இல்லாமல் கண்ணால் பார்த்தா கருவுற மாதிரி இருக்குது, வெந்திருக்குன்னு தெரியும். மூடி மூடி வச்சுக்கிட்டா போனா தான் சீக்கிரம் வேகும். ஆவியெல்லாம் இதான் அப்படியே அழகாக தூக்கி பரட்டி போடணும், உடையாம பார்ப்போம். ஆமாம், உடஞ்சாக்க சாப்பிட வைக்காதுல. ஏய், நேக்கா தூக்கி போட்டியா? நீங்க மாஸ்டர் வேலை பார்த்தியா? இப்போ ஒன்னாட்டா இதில் மதுரையில் ஹோட்டல் சின்ன மதுரை. அம்மா மெட்ராஸுங்குது, நீ மதுரைங்கிற. அதுக்கு தெரியாது, நான் சொன்னதை அப்படி சொல்லிவிட்டேன். செஞ்சது மதுரையில். ஃபோன் பேசும்போதெல்லாம் மெட்ராஸில் இருக்குன்னு சொல்லிருக்கோம். எப்படிமா இருக்கு இட்லி தோசை? இட்லி தோசைங்க, தோசை சட்னி. அவன் கேட்குறான், ஊற்றி விடணும். நீ செஞ்சா எல்லாமே நல்லா இருக்கும், நாங்க செஞ்சா நல்லா இருக்காது. இப்படி மாற்றி பரட்டி விட்டேன், வேற ஒன்று. வெளி பக்கமாக பரட்டி இருக்க, அப்போதான் பக்கமாக மடிச்சு பரட்டுனா. இப்படி பரட்டினா கொஞ்சம் வேகம். வண்டி வந்துச்சு. இந்த தோசை யாருக்கு? அம்மாவுக்கு தான். அம்மாவுக்கு. மகா சாப்பிடுதான்னு தெரியல. உனக்கு போதுமா? ஊற்றணுமா? ஊற்றி வச்சுட்டாங்க, வந்துட்டு சரி. காலை உணவு தோசைன்னு 1 மாதமா 2 மாதம் கழிச்சு தான். அதுதானே தெரியும். பழைய தான் வைக்கணுமா? திருப்தியாக சாப்பிட்டா சின்னப்பா. அடுத்துப்பா. அடுத்து என்ன? வச்சுட்டு போய் வேலையை பாரு, அவ்வளோதான். அடுத்து என்னன்னா, இது மத்தியானம் தான் சோறு தான். ஃப்ரீயாக இருக்குமாவு. இது வந்து மகாவுக்கு. எல்லாம் மாமனாருக்கு தோசை ஊற்றி விடுங்க, நான் மருமகளுக்கு ஊற்றி தரேன். என்ன சொல்கிறான்? ஏய், என்னடா? என்ன என்ன நாய்ட்டி படுத்துருக்க இப்படியா? அதுக்கெல்லாம் அவ்வளோ வரைக்கும் இருக்கு. அது ஒன்றை கேட்டானே, அது படுத்துருக்கு, நீ படுத்துருன்னு கேட்டானா? எப்படிம்மா? அவ்வளோதானா? அவ்வளோதான்.
எங்கப்பா சாப்பிட்டு முடிச்சிட்டியா? சாப்பிட்டுருக்குங்க. அதிலே தோசை சாப்பிட்டாச்சு. ஏன்னா தண்ணி ஊற்றி நல்லா மேலே கருத்து தூக்கம். சரி சரி.